உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தேமுக தவிர்த்து வேறு எந்த கட்சிகளும் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை எனவும், திமுகவை தவிர மற்ற கட்சியினர் நீதிமன்றம் வரை சென்றுதான் அனுமதியை பெறக்கூடிய நிலை இருந்து வருவதாகவும் கூறினார். இந்த நாட்டில் முதலமைச்சரை பற்றி பேசினா உடனே கைது செய்கிறாங்க. ஆனால் மோடியை பற்றி பேசினா கொலை செய்வன் கூட சொன்னாங்க. பாரத மோடியை இன்னைக்கு உலக அரங்கில் இன்னைக்கு ஈரான் வழியாக எந்த கப்பலும் போக முடியாமல் எந்த விமானமும் பறக்க முடியாது. ஆனால் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் ஈரான் நாட்டு மேலே ஒரு விமானம் பறந்து போகுது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தா, நெட்டில் எடுத்து பார்த்தா எந்த விமானம்னு பார்த்தா ஏர் இந்தியான்னு போகும். உலகமே இன்னைக்கு அக்கப்போரில் இருக்கு. தமிழ்நாடு பெரிய அக்கப்போரில் சிக்கி தவிக்குது திமுக அரசாங்கத்தில். ஆனால் உலகத்தில் நடந்த போரில் ஈரான் நாட்டு மீது ஒரு விமானம் பறக்குது. எந்த விமானம் பார்த்தா ஏர் இந்தியா. இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கப்பல் வருது அந்த வளைகுடா வழியா. அப்பேற்பட்ட தலைவர் மோடி நம்ம நாட்டுடைய தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர், அவரை கொலை செஞ்சிருந்து ஒரு திமுக பேசியிருக்கிறாங்க. நடவடிக்கை இல்லை. ஆனா பத்திரிகை சுதந்திரம் எங்க இல்லை. சவுக்கு சங்கர் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்வேன், என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆனால் இப்ப வனவாசம் யாருக்கு என்று சொன்னால் வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். ஆக மிக மோசமான ஆட்சி. சரி, இன்னைக்கு 56 சமுதாயம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், 56 சமுதாயத்திற்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதுல பிள்ளைமார் இருக்கிறாங்க, பிராமின் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, ஆசாரி இருக்கிறாங்க, ஏன் முஸ்லீம் கூட இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு இந்த அரசாங்கம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கு. திருநெல்வேலி தொகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ரயில்வேலையும் அந்த 10% இடஒதுக்கீடுல வேலைக்கு போயிருக்கிறாங்க. இங்க திமுக அரசாங்கம் அதை எடுத்து கோர்ட்டுக்கு போயிரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கு. போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. அது ஹீரோவும் இல்லை, ஹீரோயினும் இல்லை. ஹெராயின் தான் நடக்குது தமிழ்நாட்டில். ஹீரோயின் இல்லை, அவ்வளவு ஹெராயினா நடக்குது தமிழ்நாட்டில். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன எத்தனை தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மின் கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300% கூட்டியிருக்காங்க. மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு இருக்க எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யல. ஆல்வின் கரெக்டா சொல்றாங்க, செய்யலங்க. செய்யல ஆல்வின் இல்ல, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யல. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலை. சரி, 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோடைகால விடுமுறை இது 5 வருஷம் கோடை காலத்து விடுமுறை வரவே இல்லை. என் தம்பி பாக்காரு, சன் டிவியில பாக்காரு. கோடைகால விடுமுறை இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.